வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம உங்க ஃபோன் வந்து சார்ஜ் ஆகலையா, நீங்க வந்து சார்ஜ் போடும்போது உங்க ஃபோன் சார்ஜ் ஆகல, என்ன பண்றது, உடனே சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போகணும், பட் உங்க ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும் அதுக்குள்ள. ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபோன் சார்ஜ் ஆகாததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சில காரணங்களே இருக்க முடியும். பட் நம்ம வந்து என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஃபோன் சார்ஜ் ஆகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பேட்டரி தீந்துடும். நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறக்குள்ளே நம்ம வந்து பேக்கப்பும் எடுக்க முடியாது. இது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் சார்ஜ் ஆகலைன்னா டக்குன்னு வேறு பேட்டரி எடுத்து போட்டுருவோம். பட் இப்போ வர 99% ஆஃப் த மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கழட்ட முடியாத ஒரு மாடலாக தான் வருது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த செக்கப்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை வந்து சேவ் பண்ணலாம், சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து தப்பான சார்ஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபோன் உங்கள் சார்ஜர் போட்டு சார்ஜ் ஆகலையா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சார்ஜர் போட்டு சார்ஜ் ஆகலையா அப்படிங்கிற செக் பண்ணணும். அண்ட் அந்த சார்ஜருடைய வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அண்ட் அதோடைய கேபிள்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கா, உள்ளே வந்து ஒயர் ஏதாவது வந்து கட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இது வந்து சார்ஜர் சைடில் இருந்து இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எங்கேயாவது வெளியே போவோம், நம்மளோட சார்ஜர் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம், வேறு யாரோட ஒரு சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சார்ஜர் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸுடைய சார்ஜர்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிளாக இல்லை. அந்த ஃபோனுடைய கம்பெனி சார்ஜர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் ஆகும். அது மாதிரி சில மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சார்ஜர் கரெக்டாக இருக்கா இல்லையா, அந்த பவர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணிடுவோம். அது பண்ணியும் வந்து சார்ஜ் ஏறலைன்னா இப்போ தான் வந்து நம்ம வந்து ஃபோனை வந்து செக் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோன்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து மழை பெய்யும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் கூட போட்டிருப்போம், நிறைய தடவை தண்ணீரை விழுந்திருக்கும். சரி, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரியான ஃபோன்ஸில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ உங்களுடைய சார்ஜிங் போர்ட் வந்து வெட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சார்ஜிங் வந்து எடுத்துக்காது, அக்செப்ட் பண்ணாது, பவர் வந்து கட் பண்ணிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐஃபோன் எக்ஸ்ஆர் அதுக்கப்புறம் வர்ற எல்லா மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ஆண்ட்ராய்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சில மாடல்ஸில் வந்து இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய போர்ட் வந்து வெட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஐஃபோன் எக்ஸ்ஆருக்கு அப்புறம் வர சில மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த போர்ட் வெட்டாக இருந்ததுன்னா உங்கள் டிஸ்பிளேலேயே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு வாட்டர் ட்ராப்லெட் வரும். அந்த ட்ராப்லெட் வந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோன் வந்து வெட்டாக இருக்குது, மாய்ஸ்சர் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால வந்து சார்ஜ் ஆகாது அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அந்த வாட்டர் ட்ராப்லெட். அது மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் ஆகும். ஆனால் சில மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ட்ராப்லெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்காது, பட் ஃபோன் வெட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய சார்ஜிங் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, ஃபோன் வந்து ட்ரையாக தான் இருக்குது ஆனாலும் வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அடுத்தது என்னவாக இருக்கும்னா, டஸ்ட்டு வந்து உள்ளே போய் செடிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ வாட்டர் வந்து செடிமெண்ட் ஆயிருந்ததுன்னா மாய்ஸ்சர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுக்கும் தெரியும் ஃபோனை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஆகலை அப்படின்ட்டு. பட் இந்த சாலிட் வந்து உள்ளே போய் அக்குமுலேட் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் வந்து அந்த சார்ஜிங் போர்ட்டுக்குள்ளே போய் அக்குமுலேட் ஆகி ஒரு லெவலுக்கு மேலே ஜாஸ்தி ஆகும்போது சார்ஜ் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, நம்ம வந்து சின்ன ஒரு டார்ச் வச்சு அந்த போர்ட்டில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம், அதை வந்து க்ளீன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் க்ளீன் பண்ணுற மாதிரி நிறைய சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த சொல்யூஷன் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனுடைய பேட்டரி வந்து டெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்போவுமே எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபோன் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது பேட்டரி, அது வந்து ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ரீபூட் ஆகவே ஆகாது. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து உங்கள் பேட்டரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். ஸோ சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணுறீங்க, சப்போஸ் உங்கள் ஃபோனோட வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணல, வேறு ஏதாவது சார்ஜர் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா, அந்த கனெக்ஷனை வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கனெக்ஷனாக மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர சார்ஜ் ஆகவே ஆகாது. ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து சார்ஜ் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இந்த பிரச்சனை. ஸோ வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வந்து சார்ஜ் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அது இல்லாமல் சில ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா
அப்ளிகேஷன் அப் டு டேட்டில் இல்லை, உங்கள் ஃபோனுடைய ஓஎஸ் வந்து அப் டு டேட்டில் இல்லைனாலும் உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு ரீசனுமே வந்து உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளுற ரீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆகலைன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் சார்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் ஃபோன் கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.